அந்த அவர்தான் என்ன தூக்கிட்டு வந்து மாட்டு வண்டியில் உட்கார வச்சு இந்த வயலை சுற்றி காட்டுறது திரு அஞ்சா, அப்புறம் திரு உத்தராதி அவர்கள், அப்புறம் பக்கிரி, இவங்கெல்லாம் தான் இந்த வயலை எனக்கு ஓரளவுக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு. அந்த மாதிரி எப்படியும் பிறந்த வீடு மாதிரி தான் நான் பார்க்குறேன். ரெண்டாவது, இங்கே இருக்கிற பசங்க வந்து யாராக இருந்தாலும் சரி எல்லாருமே ஒரு நட்பு ரீதியான ஒரு அனோனியமாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. தொடர்ந்து இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நீங்கள் சொன்னாட்டி நான் சொல்லிட்டேன் முன்னாடி, நீங்கள் தான் சொல்கிறேன், நானே சொல்கிறேன் பிறந்த வீடு தான் சொல்லிட்டு. ரெண்டாவது, பொதுவாகவே சிக்கல்ல ஊரில் சொல்கிறது என்னன்னா, அது என்ன கீழே பணம் மட்டும் தலையில் வச்சுட்டு ஆடுறீங்கன்னு எல்லாரும் கேட்பாங்க. நான் சொன்னேன் என்னைக்குமே எங்களுக்கு தலை அதுதான், அதை மறக்க முடியாது அப்படின்னு சொல்லுவேன். அந்த அளவுக்கு இதுக்கு நமக்கு நெருக்கமான ஒரு ஏரியா. ஒரு கட்சி பாதுகாப்பு ஒரு பழக்க வழக்க முறையில் ஒரு ஒற்றுமையாக இருக்குது. அவங்க நீங்கள் சொன்னால் கேட்குறோம், சரி கஜேந்திரன் சொன்னாங்க கேட்பாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை இன்னமும் இந்த ஊருக்குள்ளே இருக்குன்னா உங்களோட ஒற்றுமை தான். தொடர்ந்து இதுமாரி ஒரு விஷயமும் ஒரு வருஷமும் நம்ம இந்த நிகழ்ச்சியில் செய்வோம். அடுத்த நிகழ்ச்சி என்னென்ன செய்யணுமோ சொல்லுங்கள், நம்ம எல்லாமே நமக்கு செஞ்சுப்போம். ஏன்னா நம்ம வந்து வாழ்றதுக்காக தான் இருக்கிறதா வேற எதுக்காக கிடையாது. என்னால் தொடர்ந்து செய்வோம். அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சின்ன விஷயத்த சொல்லி முடிச்சிடுறேன். நமக்கு வந்து இந்த படிப்பு சம்பந்தமா ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ கவர்மெண்ட் நமக்கு எந்த கவர்மெண்ட்டும் எந்த யாரும் இருக்குமே நம்ம வரிகாசம் யாராக இருந்தாலும் கொடுக்குறாங்க. அந்த கவர்மெண்ட்ல இருந்து வரப்ப நிறைய ஸ்கீம்ஸ் கவர்மெண்ட் நமக்கு நிறைய கொடுக்குது. சிலது நம்ம அப்ளை பண்ணாமல் விட்டுறோம். இந்த பிள்ளைங்கள் படிப்பு சில கல்லூரியிலவே சேர்ந்து முழுசா காசு கேட்குறாங்க. ஒரு சில அதாவது ஒரு நிறைய பேருக்கு ஃப்ரீ சிஸ்டம் நிறைய இருக்குது, அதெல்லாம் பயன்படுத்திங்க. ஏதாச்சும் தெரியலன்னா நம்ம வந்து தனியாக அந்த அமைப்பெல்லாம் வச்சிருக்கோம். பிள்ளைங்களை ஃப்ரீயாக படிக்க வைக்கிறது அந்த சிஸ்டம் நிறைய இருக்குது. கவர்மெண்ட் நிறைய சலுகை தருது. எல்லா விஷயத்துலையும் அந்த சலுகை நமக்கு கிடைக்குது. ஆனால் சில பேர் நம்ம என்ன பண்ணால் காலம் கடந்து அப்ளை பண்ணிடுறோம், சில அப்ளை பண்ணாமல் விட்டுறோம். அந்த விஷயங்களை தெரிஞ்சுங்க. இன்னைக்கு நம்ம பகுதியில் நிறைய பேர் இன்ஜினியரிங், எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் இன்ஜினியரிங் ஆர்ட்ஸ் படிக்கிற நிறைய ஸ்டூடெண்ட் இருக்காங்க. ஸோ தொடர்ந்து கல்வி சம்பந்தமாக எந்த ஒரு இதுனாலும் கேளுங்க. நான் எப்போ ஃபோன் பண்ணுங்க, எப்படி வேணாலும் கேளுங்க, நான் ஹெல்ப் பண்ணுறேன். எங்களை அழைத்ததுக்கு ரொம்ப நன்றி.